இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th ஃப்ளோர் February 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். அம்மா என்னும் அதிரடி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் சில நினைவுகளை நினைவுபடுத்துவோம். ஜெயலலிதா ஆட்சி காலம் 1991 முதல் 1996. அதன்பின் 2001 2006, 2011 2016 வரை அம்மா பிராண்ட் என சொல்லப்படும் அம்மா பிராண்ட் திட்டங்கள் பற்றி பார்ப்போம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992. பெண் சிசு கொலையை தடுத்து குழந்தைகளை அரசே தத்தெடுத்து வளர்க்கும் முறை. தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நேர்மறையான விளைவு 2001 ஆண்டில் 1942 இருந்த குழந்தை பாலின விகிதம் 2011 1943 உயர்ந்துள்ளது. 2016 ஆண்டு நிலவரப்படி 1363க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டனர். சமீபத்திய தரவின்படி 2019 2024 தோராயமாக 147 193 குழந்தைகளின் நிலையான வருடாந்திர மீட்பை இது குறிக்கிறது. 2023 2024 ஆண்டில் 155 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளன. 2013 ஆண்டு அம்மா உணவகம் 1 இட்லி 1 ரூபாய், சாம்பார் சாதம் 5 ரூபாய் என நகர்ப்புற ஏழைகளின் பசி போக்கிய உலக புகழ்பெற்ற திட்டம். குறைந்த விலை உணவுகளால் தினமும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைகிறார்கள். இலவச மடிக்கணினி திட்டம் 2011. அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 6.8 மில்லியன் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 2011 மற்றும் 2016 இடையில் மட்டும் இந்த திட்டம் 31.76 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை விநியோகித்தது. மொத்தம் 6456.44 கோடி செலவானது. 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததை தொடர்ந்து 2021 வரை அதிமுக அரசாங்கத்தால் இந்த திட்டம் தொடர்ந்தது. 2020 ஆண்டின் பிற்பகுதியில் 52 லட்சத்திற்கும் அதிகமான மடிக்கணினிகள் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை பெண்களுக்கு திருமண உதவியுடன் 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டது. பின்னர் 2016 இது 8 கிராமாக 1 சவரன் உயர்த்தப்பட்டது. 2011 ஆண்டு செயல்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த திட்டம் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைய வைத்துள்ளது. 2016 2017 நிதியாண்டில் 12,500 பெண்கள் பயனடைய அரசாங்கம் 204 கோடியை ஒதுக்கியது. விலையில்லா அரிசி திட்டம். அந்தியோதயா மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 20 கிலோ அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 32,571 ரேஷன் கடைகளிலும் செயல்படுத்தப்பட்டது. சுனாமி மறுவாழ்வு மற்றும் நிரந்தர குடியிருப்புகள் 2004 2005. 2004 சுனாமிக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சூர்யா நகர், கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் 14,000க்கும் மேற்பட்ட சுனாமி எதிர்ப்பு நிரந்தர குடியிருப்புகளை கட்டி கொடுத்தார். அம்மா குடிநீர். 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் 10 ரூபாய்க்கு பேருந்து நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்டது. அம்மா பேபி கேர் கிட் 2015. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு துண்டு, சோப்பு, எண்ணெய், கைகுட்டை உள்ளிட்ட 16 வகையான பொருட்கள் அடங்கிய கிட் கொடுக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் மூலம் 6.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். அம்மா மருந்தகம். சந்தை விலையை விட 15% குறைவான விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டன. மே 2015க்குள் அம்மா மருந்தகங்களின் எண்ணிக்கை 84 உயர்ந்தது. மொத்தம் 100 கடைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கு விலை நிலைப்படுத்தல் நிதியிலிருந்து 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அம்மா சிமெண்ட். வீடு கட்டும் ஏழைகளுக்கு 1 மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. ஜூலை 2015 நிலவரன்படி 1.33 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள், முக்கியமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். அம்மா உப்பு. அம்மா அழைப்பு மையம் 1100. மக்களின் குறைகளை தீர்க்க 24 மணி நேர கட்டணமில்லா சேவை. அம்மா பூங்காக்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள். அம்மா பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள்.
காய்கறிகளை இடைத்தரகர்கள் இன்றி மலிவாக விற்க அமைக்கப்பட்ட கடைகள், அம்மா மொபைல் போன், மகளிர் சுய உதவி குழுக்களின் பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மென்பொருள் கொண்ட செல்போன்கள் வழங்கப்பட்டன. அம்மா திரையரங்கம், சென்னையில் 10 ரூபாய் கட்டணத்தில் திரைப்படங்கள் பார்க்க வழிவகை செய்யப்பட்டது. அம்மா சேவை மையம், புதன்கிழமை தோறும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சான்றிதழ்கள், உரிமங்கள் வழங்க சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டது. அம்மா மீன் அங்காடிகள், சுத்தமான மீன்கள் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்பட்டது. அம்மா நுண்கடன் திட்டம் 2015, சிறு வணிகர்களுக்காக 5000 ரூபாய் வட்டி இல்லா கடன். கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு சாதனைகள், 14 வகை கல்வி உபகரணங்கள், விலையில்லா மிதிவண்டி, சீருடை, புத்தகம், பை மட்டுமல்லாது காலணிகள், வண்ண பென்சில்கள், ஜியோமெட்ரி பாக்ஸ், அட்லஸ் என 14 வகை பொருட்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டம், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த அனைத்து கட்டிடங்களிலும் இது கட்டாயமாக்கப்பட்டது. செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகளுக்குள் சென்னையில் நீர்மட்டம் 50% அதிகரித்தது. அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் 1992. பெண்களின் புகார்களை பெற்று விசாரிக்க தனி காவல் நிலையங்கள். இந்த முயற்சி மாநிலத்தில் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாப்பை கணிசமாக அதிகரித்தது. தற்போது தமிழ்நாட்டில் இதுபோன்ற 200க்கும் மேற்பட்ட நிலையங்கள் உள்ளன. விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி. சென்னையில் சிறு பேருந்துகள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்னும் அம்மா. உங்களுக்கு ஒரு தலைவராக அம்மா அவர்களின் துணிச்சலான முடிவுகளில் உங்களை கவர்ந்த விஷயம் எது? மக்களின் நாடி துடிப்பை அறிந்து திட்டங்களை கொண்டு வருவதில் அம்மா அவர்களுக்கு நிகர் அவரே என்று சொல்லப்படுவது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க.